நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளிலே கர்த்தருடைய வசனத்தை கேட்கும்படியாய் தியானிக்கும்படியாய் வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் பலப்படுத்துவாராக. இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தையின் பிரசங்கத்தினுடைய தலைப்பு என்னவென்றால், முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறோம். நாம் முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறோம். We are more than conquerors. We are more than conquerors. நாம் முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறோம் என்கிற தலைப்பிலே உங்களோடு கூட நான் தேவனுடைய வார்த்தையை கொண்டு வர விரும்புகிறேன். இந்த கருமையானவர்களே, இந்த உலகத்திலே ஆண்டவராகிய தேவன் தம்முடைய பிள்ளைகளாகிய நாம் வெற்றியான வாழ்க்கை வாழ வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். முற்றிலுமாய் ஜெயம் கொண்ட ஒரு வாழ்க்கை. இந்த வசனம் முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவர்கள் என்கிறதான இந்த வார்த்தை இந்த முழு வேதாகமத்திலையும் இந்த ஒரு இடத்துல தான் வருது. ஜெயம் என்கிற வார்த்தை, ஜெயம் கொள்ளுகிற வார்த்தை அநேக இடங்களில் வருது. வெளிப்படுத்தல கூட அதிகமாக அந்த வார்த்தை வருது. ஆனால் முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவர்கள் என்கிற வார்த்தை முழு வேதாகமத்திலும் இந்த இடத்துல தான் வருகிறது. நாம் எல்லாருமே ஜெயம் கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறோம். உலக பிரகாரமாக மக்கள் எல்லாவற்றிலும் அவர்கள் ஜெயித்திருக்க வேண்டும். ஒரு போர் வீரன் என்ன விரும்புகிறான்? அவன் ஜெயிக்க வேண்டும் என்று விரும்புகிறான். ஒரு ராஜா என்ன விரும்புகிறான்? என் ராஜ்யத்தை நான் பலப்படுத்துவதற்கு மற்ற ராஜ்யங்களை எல்லாம் நான் வீழ்த்தி ஜெயம் எடுத்து என் ராஜ்யத்தை பலப்படுத்த வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். ஆனால் இங்கே ஒரு கர்த்தருடைய பிள்ளை, கர்த்தருக்குள் வாழ்கின்ற ஒரு தேவ மகன், தேவ மகள் முற்றிலுமாக ஜெயமுள்ள வாழ்க்கை வாழ வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். இந்த ஜெயம் எங்கிருந்து வருகிறது? வேதம் சொல்லுகிறது, இவை எல்லாவற்றிலேயும் 37ஆம் வசனம், நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறோமே. நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றிலும் ஜெயம், நம்மிலே அன்பு கூறுகிற ஆண்டவரால் தான் முற்றிலுமாய் ஜெயமுள்ள ஒரு வாழ்க்கை வாழ முடியும். இந்த ஜெயம் எங்கிருந்து வருகிறது? நம்மிடத்தில் அன்பு கூறுகிற ஆண்டவரிடத்திலிருந்து வருகிறது. இன்றைக்கு ஜெயமுள்ள வாழ்க்கை நாம் வாழ்கிறோமா? கிறிஸ்தவ வாழ்க்கை இருக்கிறது, ஆனால் ஜெயமுள்ள வாழ்க்கை நாம் வாழ்கிறோமா? அதிலும் முற்றிலும் ஜெயமான ஒரு வாழ்க்கை நாம் வாழ்கிறோமா? இந்த ஜெயம் என்பது ஒரு முழுமையான வெற்றியை காண்பிக்கிறது. இன்னைக்கு கர்த்தருடைய பிள்ளைகளா இருக்கிற நம்மை பார்த்து பவுல் அப்போஸ்தலன் ஒன்றை நமக்கு முன்பாக வைக்கின்றார். அது என்னவென்றால், கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யார்? எப்படிப்பட்டதான அன்பு கிறிஸ்துவின் அன்பு என்று பவுல் அப்போஸ்தலனை கேட்டால் அவர் சொல்லுவார், ஒரு காலத்திலே நான் தூஷிக்கிறவனாக இருந்தேன், ஒரு காலத்திலே கொடுமைப்படுத்துகிறவனாக இருந்தேன், ஒரு காலத்திலே நான் மிகவும் துர்பாக்கியமுள்ளவனாக இருந்தேன், நான் அநேக அக்கிரமமான காரியங்களை செய்தவனாக இருந்தேன். ஆனால் ஆண்டவரோ என் மீது இரக்கம் கொண்டதினாலே என்னை ரட்சித்தார் என்று அவர் சொல்லுகிறார். 1 தீமோத்தேயுவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 12 15 வசனங்களை நாம் வாசிக்கும் பொழுது அங்கே பவுல் தீமோத்தேயுவுக்கு தன் வாழ்க்கையை குறித்து எழுதுகிறார். என்னை பலப்படுத்துகிற நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உண்மை உள்ளவன் என்று எண்ணி இந்த ஊழியத்திற்கு ஏற்படுத்தினபடியால் அவரை ஸ்தோத்தரிக்கிறேன். முன்னே நான் தூஷிக்கிறவனும் துன்பப்படுத்துகிறவனும் கொடுமை செய்கிறவனுமாயிருந்தேன். அப்படி இருந்தும் நான் அறியாமல் அவிசுவாசத்தினாலே அப்படி செய்தபடியினால் இரக்கம் பெற்றேன். நம்முடைய கிருபை கிறிஸ்து இயேசுவின் மேலுள்ள விசுவாசத்தோடும் அன்போடும் கூட என்னிடத்தில் பரிபூர்ணமாய் பெருகிற்று. பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார் என்கிற வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமுமானது. பிரதான பாவி நான். கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா சொல்லுவோமா? அவர் தம் வாழ்க்கையை சொல்றார். முன்ன நான் எப்படி இருந்தேன், ஆனா ஆண்டவருடைய அன்பு என்ன முழுமையா மாத்திடுச்சு. ஆண்டவருடைய அன்போட வல்லமைய அவர் சொல்றாரு. இந்த வல்லமை ஒரு மனுஷனை, அன்பின் வல்லமை, கடவுளுடைய அன்பின் வல்லமை ஒரு மனிதனை மாற்றக்கூடியதா இருக்கிறது. பாருங்க,
அவர் ஒரு காலத்துல எப்படி இருந்தாராம்? தூஷிக்கிறவரா இருந்தாராம், துன்பப்படுத்துகிறவரா இருந்தாராம், கொடுமை செய்கிறவரா இருந்தாராம். ஆனா அவர் சொல்றாரு, நான் அறியாம அப்படி செஞ்சேன் ஒரு காலத்துல. ஆனா ஆண்டவருடைய அன்பினால, ஆண்டவர் என் மேல வச்சதான இரக்கத்தினால, அவருடைய கிருபையினால, எனக்கு அவருடைய அன்பு பரிபூர்ணமா பெருகினதுனால நான் இன்றைக்கு ஒரு தேவ ஊழியக்காரனா மாறி இருக்கிறேன். என்ன உண்மை இல்லவன்னு நினைச்சுதான் இந்த ஊழியத்தை கடவுள் என்கிட்ட கொடுத்தாரு. நான் உண்மை இல்லவனா இல்லையாங்கிறது அடுத்ததான் நான் உண்மை இல்லவன்னு கன்சிடர் பண்ணி இந்த ஊழியத்தை ஆண்டவர் கொடுத்தாரு. ஏன் கொடுத்தாருன்னா, இப்படியெல்லாம் நான் இருந்தேன், ஆனா அவருடைய அன்பை நான் ஒரு நாள் ருசி பார்த்தேன். அந்த அன்பு என்னை முழுவதுமாய் மாற்றி விட்டது. இப்ப நான் அந்த அன்புக்காக எதையும் செய்ய நான் ஆயத்தமா இருக்கிறேன். ஆண்டவருடைய அன்பை விட்டு எதுவுமே என்னை பிரிக்காது அப்படின்னு சொல்லி ஒரு நிச்சயத்துக்குள்ள அவர் வராரு. ஏன்னா அவர் அன்பை ருசி பார்த்திருக்கிறாரு. சங்கீதக்காரன் சொல்றான், கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள், அவர் மேல் நம்பிக்கையா இருக்கிற மனுஷன் பாக்கியமா. இவர் ஆண்டவர் அதிகமா ருசி பார்த்த ஒரு மனிதர். ஒரு காலத்துல கர்த்தருக்கு விரோதமா எழும்பி செயல்பட்ட மனிதர். ஆனால் இன்றைக்கு ஆண்டவருடைய அன்பு அவருடைய வாழ்க்கையில வந்த பிறகு அவருடைய வாழ்க்கை தலைகீழாய் மாறிடுச்சு. அதனாலதான் சொல்றாரு, அந்த அன்பு என்னை எல்லா பாவத்திலிருந்தும் என்னை விடுதலையாக்கி கொண்டு வந்து விட்டது. அல்லேலூயா சொல்லுங்களேன். சமீபத்தில் கூட ஒரு சகோதரி சொன்னாங்க, என் குடும்பத்துல என் கணவனுக்கும் மனைவிக்கும் அடிக்கடி பிரச்சனை வரும் ஐயா. குடிகாரனாக இருந்தார், துன்மார்க்கனாக அவர் இருந்தார், வீட்டில ஒரே சண்டை, அதிகமாக பணத்தை குடித்தே அழித்தார், குடும்பத்துல நிம்மதி இல்லை, பிள்ளைகளுக்கும் எங்களுக்கும் சமாதானமே இல்லை, அடிக்கடி பிரச்சனைகள், அடிக்கடி போராட்டங்கள். ஆனால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், என் கணவர் ரட்சிக்கப்பட்ட பிறகு எங்கள் குடும்பத்தில் ஒரு நிம்மதி வந்தது. அவருடைய வாழ்க்கை முழுவதுமாய் மாறினது. ஆண்டவருடைய வல்லமை அவரை தொட்டது. கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா சொல்லுவோமா? அதுதான் பாருங்கள் ஆண்டவருடைய வல்லமை. அந்த அன்பின் வல்லமை அவர் வாழ்க்கை என்ன செய்து விட்டதாம்? தலைகீழாய் மாற்றி விட்டதாம். அதனாலதான் இவர் சொல்றாரு, கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்ன யாரு பிரிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு என்னென்ன பிரச்சனைகள் வருகிறதோ அது எல்லாத்தையும் சொல்றாருங்க. அதுல வாழ்க்கையில எல்லா பிரச்சனைகளும் அடங்கி இருக்கிறது பாருங்க. சொல்றாரு, உபத்திரவமோ, வியாகுலமோ, துன்பமோ, பசியோ, நிர்வாணமோ, நாசமோசமோ, பட்டயமோ, இது எல்லாம் வந்தாலும் கூட நானு கிறிஸ்துவின் அன்பை விட்டு இது எதுவுமே நான் பிரிக்காது. எனக்கு உபத்திரம் வரும், அதனால ஆண்டவருடைய அன்பை விட்டு நான் போயிட மாட்டேன். எனக்கு வியாகுலம் வரும், அதனால ஆண்டவருடைய அன்பை விட்டு நான் போயிட மாட்டேன். எனக்கு துன்பம் வருகிறது, அதனால ஆண்டவருடைய அன்பை விட்டு நான் போயிட மாட்டேன். எனக்கு பசி, ஊழியத்துல நிர்வாணம், இது எல்லாத்தையும் நான் சந்திச்சிருக்கிறேன், இது எல்லாத்தையும் நான் கடந்து வந்திருக்கிறேன். 1 கொரிந்தியர் புஸ்தகத்தை நீங்க எடுத்துக்கொண்டு அவர் கடந்து வந்த பாதைகளை பார்த்தீங்கன்னா 2 கொரிந்தியர் 11 அதிகாரம் 23 வசனத்தை சொல்றார். அவர்கள் கிறிஸ்துவின் ஊழியக்காரரா? நான் அதிகம் புத்தீனமாய் பேசுகிறேன், நான் அதிகமாய் பிரயாசப்பட்டவன், அதிகமாய் அடிபட்டவன், அதிகமாய் காவலில் வைக்கப்பட்டவன், அநேகந்தர மரண அவதியில் அகப்பட்டவன், யூதர்களால் ஒன்று குறைய 40 அடியாக 5 தரம் அடிபட்டேன், 3 தரம் மிலாறுகளால் அடிபட்டேன், 1 தரம் கல்லெறி உண்டேன், 3 தரம் கப்பர் சேதத்தில் இருந்தேன், கடலிலே ஒரு ராப்பகல் 20 போக்கினேன், அநேகந்தரம் பிரயாணம் பண்ணினேன், ஆறுகளால் வந்த மோசங்களிலும் என் சுய ஜனங்களால் வந்த மோசங்களிலும், அந்நிய ஜனங்களால் வந்த மோசங்களிலும், பட்டணங்களில் உண்டான மோசங்களிலும், வனாந்தரத்தில் உண்டான மோசங்களிலும், சமுத்திரத்தில் உண்டான மோசங்களிலும், கள்ள சகோதரர்களிடத்தில் உண்டான மோசங்களிலும், பிரயாசத்திலும் வருத்தத்திலும், அநேக முறை கண் விழிப்புகளிலும், பசியிலும் தாகத்திலும், அநேக முறை உபவாசங்களிலும், குளிரிலும் நிர்வாணத்திலும் இருந்தேன். இவை முதலானவைகளையும் அல்லாமல் எல்லா சபைகளை குறித்தும் உண்டாயிருக்கிற கவலை என்னை நாள்தோறும் நெருக்குகிறது. ஒருவன் பலவீனனானால் நானும் பலவீனன் ஆகிறதில்லையோ? ஒருவன் இடறினால் என் மனம் எரியாதிருக்குமோ? எப்படி பேசுறார் பாருங்க. இந்த உலகத்துல இந்த மாதிரி ஒரு ஊழியக்காரனா, ஒரு விசுவாசியா உபத்திரப்பட்டவங்க இருக்க முடியாது. அவ்வளவு உபத்திரவங்களையும் கடந்து வந்துட்டு சொல்றாரு, கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிப்பேன். நீங்க போய் அந்த பகுதியை வீட்டில் போய் வாசிங்க.
அந்த மாதிரியெல்லாம் ஒரு மனுஷன் உபத்திரவப்பட்டிருக்க முடியுமா? அந்த மாதிரி உபத்திரவங்களை மனுஷன் உயிரா வாழ்ந்திருக்க முடியுமா அப்படிங்கிறதான ஒரு பிரமிப்பு நமக்கு உண்டாகிறது. ஆனா சொல்றாரு, இது எல்லாத்துக்கும் மேல ஒரு கவலை இருக்குது. என்ன தெரியுமா? எல்லா சபையை குறித்ததான பக்தி வைராக்கியம். அல்லேலூயா. எல்லா சபைகளும் எப்படி இருக்கிறது, எப்படி நடந்து கொண்டிருக்கிறது, எப்படி விசுவாசிகள் ஆண்டவருக்குள்ளே இருக்கிறாங்க, எப்படி ஸ்திரப்பட்டிருக்கிறாங்க. இவ்வளவு சபைகளை நான் ஸ்தாபித்தனே, இவ்வளவு சபைகளை நான் உருவாக்குனேனே, இவ்வளவு சபைகளுக்கு மக்களை ஆயத்தப்படுத்தினேனே, இவர்கள் எப்படி நடந்து கொள்கிறார்கள், இதை குறித்தும் எனக்கு உள்ளத்திலே ஒரு கவலை இருக்கிறதுன்னு சொல்றாரு. அப்படிப்பட்ட இந்த பவுல் அப்போஸ்தலன் தான் சொல்றாரு, இது எல்லாவற்றிலிருந்து என்னை எதுவுமே பிரிப்பதில்லை, ஏனென்றால் அவருடைய அன்பின் வல்லமையினாலே நான் கட்டப்பட்டிருக்கிறேன். நம்முடைய வாழ்க்கையில கூட ஆண்டவருடைய அன்பை நம்ம ருசி பார்த்தோம்னா, அந்த ஊழியக்காரனோட நம்மளை கம்பேர் பண்ணி பார்த்தா நம்மளது ஒண்ணுமே கிடையாது. நம்ம வாழ்க்கையில கடந்து போகிற காரியங்கள் ஒன்றுமே கிடையாது. எவ்வளவு கற்றிருக்கிறார், எவ்வளவு பட்டிருக்கிறார், எவ்வளவு வேதனைகளுக்கு வழியாய் கடந்து போயிருக்கிறாரு. ஆனா அந்த வழிகள் வழியாய் சொல்லுகிறார், இவை எல்லாவற்றிலும் இருந்து என்னை கிறிஸ்துவின் அன்பை விட்டு எதுவுமே பிரிக்காது. ஆனா நம்ம அநேக நேரங்கள்ல சின்ன சின்ன காரியங்களுக்கெல்லாம் இடறி போகிறோம், ஆண்டவரை விட்டு தூரம் போய் விடுகிறோம், ஆண்டவரை மறுதலித்து விடுகிறோம், ஆண்டவருக்கு எதிராக காரியங்களை செய்கிறோம். ஆனால் இந்த மனிதனை பாருங்கள், இவ்வளவு கஷ்டங்கள் வழியாக, வேதனைகள் வழியாக கடந்து வருகிற இவர் சொல்லுகிறார், எது நடந்தாலும் சரி கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிக்கவே மாட்டாது என்று நிச்சயித்திருக்கிறேன். எல்லாம் கையை தட்டி கத்தரமாக நிச்சயித்திருக்கிறேன். I am convinced, I am persuaded, yet nothing shall separate me from the love of Jesus Christ. எதுவும் என்னை இயேசுவின் அன்பை விட்டு பிரிக்காது. இன்றைக்கு அந்த நிச்சயம் உங்களுக்கு இருக்கிறதா? அந்த நிச்சயத்தோடு இன்றைக்கு நாம் வாழ்கிறோமா? திருவிருந்து ஆராதனையில வந்திருக்கிறோம். அப்படி என்ன அந்த அன்பு செய்து விட்டது? அப்படி என்ன அந்த கிறிஸ்துவின் அன்பு எனக்கு செய்து விட்டது? வெளிப்படுத்தின விசேஷம் 1 அதிகாரம் 6 சொல்லுகிறது, நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தமது இரத்தத்தினாலே பாவங்களற நம்மை கழுவி தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களுமாக்கின மகிமையும் வல்லமையும் உண்டாயிருப்பதாக. கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. ஆமென். நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து, எல்லாம் என்னிடத்தில் அன்பு கூர்ந்து என்ன பண்ணாரா? முதல்ல ஆண்டவரு என்னிடத்தில் என்ன செய்தாராம்? அன்பு கூர்ந்ததுனால என்ன நடந்ததுதான்? ரத்தத்தினால பாவங்களார நம்ம என்ன பண்ணாரா? கழுவினாரு. பக்கத்துல உங்களை பார்த்து கைய குலுக்கி சொல்லுங்க, அவருடைய ரத்தத்தினால, அவருடைய சொந்த ரத்தத்தினால பாவங்களார நம்மை கழுவினாரு. எத்தனை பேர் கழுவப்பட்டிருக்கிறீங்க? பாவங்களார நம்மள என்ன பண்ணாரா? எதால? சொந்த ரத்தத்தினால பாவங்களார நம்மள என்ன பண்ணாரா? ஆண்டவரே கழுவினாராம். இங்க கழுவினார்னு இருக்கிறது ஒரு மொழிபெயர்ப்பு சொல்லி, எஸ் ரிலீஸ்ட் us from sin. அவர் பாவத்திலிருந்து நம்மை விடுதலையாக்கினார். அப்ப விடுதலை என்பது என்ன அர்த்தம்? ஒரு மனிதன் கட்டப்பட்டு கிடக்கிறான், ஒரு மனிதன் யாரும் விடுதலை ஆக்கக்கூடாத ஒரு இடத்துல இருக்கிறான், அவன் தனிமைப்படுத்தப்பட்டிருக்கிறான், கட்டுண்டு கிடக்கிறான், இருளிலே கிடக்கிறான். ஆனா அவன் சங்கிலினால கட்டப்பட்டிருக்கிறான். எந்த சங்கிலி? பாவ சங்கிலினால, அக்கிரம சங்கிலியினால, சாபத்தினால கட்டப்பட்டிருக்கிற அவனை இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் அவனை விடுதலை ஆக்குகிற வல்லமையுடையதா இருக்கிறது. என் மேல அன்பு கூர்ந்ததுனால அவர் செஞ்ச காரியம் என்னன்னா, எனக்காக என்ன பண்ணாராம்? ரத்தத்தை சிந்தி, அவருடைய சொந்த ரத்தத்தினால், இங்கிலீஷ்ல அழகா இஸ் ஓன் பிளட், அவருடைய சொந்த ரத்தத்தினால நம்மை கழுவி. அதுக்காக எத்தனை பேர் கர்த்தரை ஸ்தோத்திரம்? எத்தனை பேர் ஆண்டவருக்கு மகிமை செலுத்துறீங்க? ஆண்டவரே உங்களுடைய சொந்த ரத்தத்தினால என்னை கழுவினதற்காக உமக்கு ஸ்தோத்திரப்பா. அதனாலதான் சொல்றாரு, அதுக்கப்புறம் சொல்றாரு, தம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும், இந்த ராஜாக்கள் இருக்கிறது. ஆனா இங்கிலீஷ்ல God has made us kingdom, ஒரு ராஜ்யமாகவே நம்மளை கர்த்தர் மாத்திட்டாராம். கையை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. ஒரு ராஜ்யத்தின் மக்களா நம்மளை மாத்திட்டாராம். நம்மள ஒரு ராஜ்யத்தின் மக்களா மாத்திட்டு ராஜாக்களோ ஆசார் முதல்ல நம்மள என்ன பண்ணாராம்?
ஆண்டவர் தகுதியாக்குனாரு. இரண்டாவது தகுதியாக்கி நமக்கு ஒரு ஸ்தானத்தை கொடுத்தாரு. முதல் தகுதி என்னன்னா, அவருடைய ரத்தத்தினால் கழுவப்பட்டதுனால நான் அவருடைய பிள்ளை என்கிறதான ஒரு தகுதி. அதுக்கப்புறம் வருகிற ஸ்தானம், அதற்கு வருகிறதான மேன்மை என்ன தெரியுமா? என்ன ராஜாவா ஆண்டவர் என்ன ராஜாக்களா என்ன மாற்றிட்டாரு, என்ன ராஜாத்திகளா மாத்திட்டாரு. கையை உயர்த்தி அல்லேலூயா. அவரோட ஆளுகை செய்கிறவளா என்ன மாத்திட்டாரு. ஆமேன்னு சொல்லுங்களேன். கொலோசியர் 1 அதிகாரம் 12-13 வசனங்களை வாசிங்க. கொலோசியர் 1:12-13 வாசிங்க. ஒளியில் உள்ள பரிசுத்தவான்களின் சுதந்திரத்தில் பங்கடைவதற்கு நம்மை தகுதியுள்ளவர் ஆக்கினவரும் இருளின் அதிகாரத்தினின்று நம்மை விடுதலையாக்கி தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்கு உட்படுத்தினவருமாயிருக்கிற பிதாவை ஸ்தோத்தரிக்கிற 14ஆம் வசனம். அவர் குமாரனாகி அவருக்குள் அவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு நமக்கு உண்டாயிருக்கிறது. எல்லாம் சொல்லுங்க. அவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு எனக்கு உண்டாயிருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. என்ன செய்தார்? ஒளியில் உள்ள பரிசுத்தவான்கள். இருளிலே துன்மார்க்கர் இருக்கிறார்கள், இருளிலே அசுத்தர்கள் இருக்கிறார்கள், இருளிலே விபச்சாரக்காரர்கள் இருக்கிறார்கள், இருளிலே விக்கிரகாராதனைக்காரர்கள் இருக்கிறார்கள். ஆனால் ஒளியிலுள்ள பரிசுத்தவான்கள், கர்த்தருடைய பிள்ளைகள். அல்லேலூயா. கர்த்தருக்காக தன்னை ஒப்பு கொடுத்து வாழ்ந்த பிள்ளைகள். அல்லேலூயா. அவர்களோடு கூட அவர்களுடைய சுதந்திரத்தில் பங்கடைவதற்கு நம்மை தகுதியாக்கினார். தகுதியாக்கி He made us qualify. நம்மை தகுதியாக மாற்றினார். எல்லாம் சொல்ல தகுதியாக்கினார். இரண்டாவது 13ஆம் வசனம், இருளின் அதிகாரத்திலிருந்து நம்மை விடுதலையாக்கினார். சொல்லுங்க, தகுதியாக்கினார், விடுதலையாக்கினார். எல்லாம் சொல்ல தகுதியாக்கினார், விடுதலையாக்கினார். அல்லேலூயா. முதல்ல என்ன பண்ணாராம்? தகுதியாகி இருளின் அதிகாரத்திலிருந்து நம்மை விடுதலையாக்கி தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்கு உட்படுத்தினவராயிருக்கிறார். அல்லேலூயா. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணாரா ஆண்டவர்? அவருடைய அன்பு என்ன பண்ணுச்சு? என்னை தகுதியாக்குச்சு. அல்லேலூயா. அங்க வசனம் பார்த்தோம். முதல்ல அவருடைய ரத்தத்தினால என்ன பண்ணாரு? கழுவு. அன்பு கூர்ந்ததுனால என்ன பண்ணாரு? கழுவுனார். இங்க சொல்றாரு, என்னை தகுதியாக்கு. He made me qualify. Yes, made us qualify. நம்ம தகுதியாக்குனாரு. ரெண்டாவது டெலிவர்டு, என்னை விடுதலையாக்குனார். எங்க இருந்து விடுதலையாக்குனாரு? இருளின் அதிகாரத்திலிருந்து விடுதலை. எல்லாரும் பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீங்களும் நானும் இருளான அதிகாரத்திலிருந்து இயேசு கிறிஸ்துவின் சிலுவையின் இரத்தத்தினால விடுதலையாக்கப்பட்டு இப்ப நம்ம இருளில் இருந்து, இருளின் ராஜ்யத்திலிருந்து குமாரனின் ராஜ்யத்துக்கு டிரான்ஸ்பர் ஆயிட்டோம். கையை தட்டி டிரான்ஸ்பர்டஸ். இங்கிலீஷ் அழகா டிரான்ஸ்பர். உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? டிரான்ஸ்பர் பண்ணிட்டாங்க. என்ன சொல்றீங்களா? ஒரு ஊர்ல இருந்து இன்னொரு ஊருக்கு டிரான்ஸ்பர். அந்த வார்த்தை தான் ஆங்கிலத்தில் பயன்படுத்துறாங்க. டிரான்ஸ்பர் பண்ணிட்டாரு. எங்க இருந்து? இருளில் இருந்த என்ன எங்க டிரான்ஸ்பர் பண்ணிட்டாருப்பா பிரதர்? எங்க டிரான்ஸ்பர் பண்ணிட்டாரு? சொல்லுவாங்க, இவங்க தப்பு பண்ணிட்டாங்க, தண்ணி இல்லாத காட்டுல தூக்கி என்ன பண்ணு, என்ன அடிச்சுட்டாங்க, அவரை தண்ணி இல்லாத காட்டுல அனுப்பிடுவாங்க. அப்படின்னா என்ன தெரியுமா? வறட்சியான இடமோ கடினமான சூழ்நிலை இருக்கிற இடத்துல தூக்கி போடுறாங்க சில ஆட்களை. அவங்க தப்பு பண்ணிட்டா வேலை மேல. ஆனா இவர் என்ன பண்ணாரா? என்ன இருளான இடத்துல இருந்து அவருடைய குமாரனுடைய ராஜ்யத்துக்குள்ள டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டார். சிலர் சொல்லுவாங்க, இதுக்கு முன்னால நான் இருந்த இடம், வேலை செஞ்சிருந்த இடம் ரொம்ப கஷ்டமான இடங்க. அங்க இருக்கிறவங்களாம் எனக்கு ரொம்ப கஷ்டம் கொடுத்தாங்க, வேதனை கொடுத்தாங்க, கூட இருக்கிறவங்களாம் பொறாமப்பட்டாங்க, ரொம்ப பிரச்சனைலாம் பண்ணாங்க. நான் இன்னைக்கு வந்திருக்கிற இடம் பார்த்தீங்கன்னா இடமும் நல்லா இருக்குது, எல்லா ஆட்களும் நல்லா இருக்கிறாங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்குதுங்க அப்படின்வாங்க. ஆண்டவர் சொல்ற, ஒரு நாள்ல நீங்களும் நானும் இருளின் ராஜ்யத்தில் இருந்தோம், பிசாசின் ஆளுகையில் இருந்தோம், பிசாசின் சங்கிலியால கட்டப்பட்டிருந்தோம், பாவத்திலையும் சாபத்திலையும் கட்டப்பட்டிருந்தோம். அவர் வந்தாரு, வந்து என்ன செய்தார்? நம்முடைய சங்கிலிகள் எல்லாம் அறுத்து அவருடைய வல்லமையினால என்ன செஞ்சாரு? நீ இங்க இருக்க வேண்டிய ஆள் இல்லை, யார் ரத்தத்தை உனக்காக நான் சிந்தி இருக்கிறேன், நீ பிசாசுக்குரியவன் அல்ல, நீ எனக்குரியவனு சொல்லி என்னை தேடி வந்தாரு. என்னை தேடி வந்து இருளிலிருந்து தூக்கிக்கிட்டு போய் என்னை ஒளியில் உள்ள பரிசுத்தவானுடைய சுதந்திரத்துல என்னை கொண்டு போய் வச்சுட்டாரு.
1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். வாசிங்க. நீங்களோ அந்தகாரத்தினின்று ஆச்சரியமான ஒளியின் அடைத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி, ராஜரீக ஆசாரிய கூட்டம், பரிசுத்த ஜாதி, சொந்தமான ஜனமாயும் இருக்கிறீர்கள். எல்லாம் சொல்லுங்க. முதல்ல என்னதான்? முதல்ல நான் யாரு? வாசிங்கம்மா வசனம். முதல்ல நான் யாரு? தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி. 2வது ராஜரீக ஆசாரிய கூட்டம். 3வது பரிசுத்த ஜாதி. 4வது பரிசுத்த, அவருக்கு சொந்தமான ஜனம். எவ்வளோ ஆண்டவர் நமக்கு டைட்டில் கொடுக்குறாரு பாருங்க. எவ்வளவு மகிமையான காரியத்தை கத்த நம்ம கொடுத்துருக்கிறார் பாருங்க. எங்கிருந்து நம்மளை வெளியே கொண்டு வந்தாராம்? இருளில் இருந்து, அந்தகார இருளில் நின்று. எல்லாம் சொல்ல, அந்தகார இருளில் நின்று ஆச்சரியமா ஒளிக்கு என்ன பண்ணாராம்? வரவழைத்து. எல்லாம் எப்படி நடந்தது என்றால் அவருடைய அன்பினால் நடந்தது. இந்த அன்பை உணர்ற பவுல் அப்போஸ்தலன், அன்பினால் பிடிக்கப்பட்ட இந்த ஊழியக்காரர் சொல்றாரு, கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்ன? நீங்களும் நானும் அந்த அன்புக்குள்ள தானே வந்திருக்கிறோம். அந்த அன்பு தானே நம்மளை கழுவிச்சு, அந்த அன்பு தானே நம்மளை தூக்கி எடுத்துச்சு, அந்த அன்பு தானே நம்மளை மன்னிச்சிச்சு, அந்த அன்பு தானே நமக்காக சிலுவையில் ரத்தத்தை சிந்திச்சு. அந்த அன்பு 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 சொல்றாரு. இதுக்காக, இந்த அன்புக்காக ரோமர் 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் சொல்லுகிறது இந்த அன்பை பற்றி. மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியானவராலே இந்த தேவ அன்பு இருதயத்திலே ஊற்றப்பட்டு இருக்கிறது. 8ஆம் வசனம் சொல்லுகிறது, நாம் பாவிகளாயிருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறவராயிருக்கிறார். இதுதான் என் ஆண்டவர் என் மீது காட்டின அன்பு. இந்த அன்பு பரிசுத்த ஆவியானவரால் எனக்குள் ஊற்றப்படும் பொழுது இது தேவ அன்பாக மாறுகிறது. அல்லேலூயா சொல்லுங்களேன். தேவ அன்பு என் இருதயத்தில் ஊற்றப்படும் பொழுது நான் என்ன செய்கிறேன் தெரியுமா? நான் கிறிஸ்துவை போல நானும் அன்பை பிரதிபலிக்கிறவனாக மாறுகிறேன். அல்லேலூயா சொல்லுங்க. ரோமர் 13ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது 8ஆம் வசனத்திலே, ஒருவனிடத்தில் ஒன்று கூடுகிற கண்ணே இல்லாமல் மற்றொன்றிலும் ஒருவனுக்கு கடன்படாதிருங்கள். பிறனிடத்தில் அன்பு கூறுகிறவன் எப்படி என்றால், உபசாரம் செய்யாதிருப்பாயாக, கொலை செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக, இச்சியாதிருப்பாயாக என்கிற இந்த கற்பனைகளும் வேற எந்த கற்பனை இடத்தில் நீ அன்பு கூறுகிறது போல பிறனிடத்தில் நாம் அன்பு கூறுவாயாக என்கிற ஒரே வார்த்தையிலே தொகையாய் அடங்கியிருக்கிறது. எல்லாம் சொல்லுங்க. ஒரே வார்த்தையில அன்புங்கிற ஒரே வார்த்தையில எல்லா நியாயப்பிரமாணமும் அடங்கியிருக்கிறது. 10ஆம் வசனம், அன்பானது பிறனுக்கு பொல்லாங்கு செய்யாத ஆதலால் அன்பு நியாயப்பிரமாணத்தின் நிறைவேறுதலாய் இருக்கிறது. இந்த அன்பிற்கு அடிப்படையே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அதனால் தான் பவுல் சொல்லுகிறார், இந்த அன்பை விட்டு என்னை ஒருவனும் பிரிக்கவே முடியாது என்று நான் நிச்சயித்திருக்கிறேன். என்ன கருமையான சகோதரியே, என்ன கருமையான சகோதரனே, உன் வாழ்க்கையில இன்றைக்கு உபத்திரம் வருகிறது என்பதற்காக கிறிஸ்துவின் அன்பை விட்டு நீ தூர போய்விடுகிறாயோ? வியாகுலம் வருகிறது, துன்பம் வருகிறது, பசி வருகிறது, நிர்மாணம் வருகிறது, நாசமோசம் வருகிறது, என் ஜீவனுக்கு விரோதமாக பட்டயம் வருகிறது, அல்லது உலகத்தில் வாழ்கிற எனக்கு அவமானங்கள் வருகிறது, நிந்தைகள் வருகிறது, தீமையான பேச்சுகள் வருகிறது, ஐயோ என் உள்ளம் உடைந்து போகிறதான காரியங்கள் வருகிறது. நான் ஏன் சபைக்கு செல்ல வேண்டும்? நான் ஏன் ஆண்டவரை தேட வேண்டும் என்று ஒருவேளை நீ நினைப்பாய் என்றால், இன்றைக்கு தேவனுடைய வார்த்தை பவுல் அப்போஸ்தலன் மூலமாக அவருடைய வாழ்க்கை அனுபவத்திலிருந்து நமக்கு வருகிறது. என்ன தெரியுமா? அருமையான விசுவாசிகளே, இதன் வழியாக நான் கடந்து போனாலும் ஆண்டுடைய அன்பை விட்டு எதுவும் என்னை பிரிக்காது. ஏனென்றால் அந்த அன்பை இப்போதுதான் நாம் தியானித்தும். அப்படிப்பட்ட ஒரு அன்பு. அதனால் தான் ஒரு பக்தன் சொல்லுகிறான், வானத்தை எல்லாம் தாளாக மாற்றி, வானத்தை எல்லாம் பேப்பராக மாற்றி, பூமியில் இருக்கிற மரத்தை எல்லாம் பேனாவா மாற்றி, சமுத்திரத்தில் இருக்கிறதான தண்ணீரை எல்லாம் ஈங்கா மாற்றி, என்னதான் எழுதினாலும் அவர் அன்பை எழுதவே முடியாது. அரபிக்கடல் வற்றினாலும் இயேசு அன்பு கடல். பசிபிக் கடல், பசிபிக் பாசக்கடல், பசிபிக் மகா சமுத்திரம். சமுத்திரம் என்பது இன்னும் ஆழமானது. கடல், சமுத்திரம், சமுத்திரம் ஆழமானது. ஆழமான கடல் தான் சமுத்திரம். சொல்றாரு, அந்த
பாடகர் பாடும்போது சொல்றாரு, அரபிக்கடல் வத்தலாம், பசிபிக் கடல் வத்தலாம், ஆனா இயேசு கிறிஸ்துவின் அன்பு ஒருபோதும் வற்றவே வற்றாது. எல்லாத்தையும் நான் இந்த பூமியில் இருக்கிற மரங்கள் எல்லாம் பெணவாக்கினாலும், வானத்தில் இருக்கிறதான காரியங்கள் எல்லாம் நான் தாளாக்கினாலும், இயேசு கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்ன பிடிக்கும்? அவருடைய அன்பு விலையேற பெற்றது. அப்படிப்பட்ட அன்பு, அந்த அன்பு ஒருபோதும் என்னை விட்டு விலகாத ஒரு அன்பு. ஆனால் இன்றைக்கு நாம் என்ன செய்கிறோம்? அந்த ஊழியக்காரனுடைய உபத்திரவத்தை வீட்டில் போய் வாசித்து பாருங்க. அது நமக்கு ஒரு சேலஞ்சிங்கா இருக்கிறது. எல்லாம் வரும்பொழுது நாம் பார்க்கும்பொழுது ஒரு சேலஞ்சிங்கா இருக்கிறது, நமக்கு சவாலா இருக்கிறது. 37ஆம் வசனம், ரோமர் 8:37, இவை எல்லாவற்றிலேயும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றிலும் ஜெயம் கொள்ளுவா இருக்கிறோம். எல்லாவற்றிலேயும் சொல்லுங்க, எல்லாவற்றிலேயும், எல்லாவற்றிலேயும். அல்லேலூயா. எல்லாவற்றிலேயும் நான் நிற்பதற்கு எனக்கு உதவி செய்வது எது தெரியுமா? அவருடைய அன்பு. அந்த அன்பை நான் நினைக்கிறேன், அன்பை நினைத்து பார்க்கிறேன். இந்த அன்பு தானே என்னை இவ்வளவு தூரம் கொண்டு வந்தது. இந்த அன்பு இல்லை என்றால் நான் எப்போதே மரித்திருப்பேனே, அந்த அன்பு இல்லை என்றால் எப்பொழுது விழுந்திருப்பேனே. அந்த அன்புக்காகத்தான் நான் வாழ்கிறேன் ஆண்டவரே. எதையும் மறந்து விடுகிறேன், எல்லாவற்றையும் மறந்து விடுகிறேன். தேவையில்லாதவைகளை நான் உள்ளத்திலே போட்டு குழப்பிக் கொண்டிருப்பது அல்ல. அன்பு சகலத்தையும் தாங்கும். அல்லேலூயா. அன்பு சகல பாவங்களையும் மூடும். ஒவ்வொரு நாளும் எழுந்து இயேசுவே உம்முடைய அன்புக்காக ஸ்தோத்திரம் சொல்லணும். கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, இயேசுவே. எல்லாரும் கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, இயேசுவே, நீ சிந்தின விலையேற பெற்ற இரத்தத்தினாலே உடைய அன்பு, உடைய தியாகம் என்ன என்பதை நான் புரிந்து கொள்ளுகிறேன். அல்லேலூயா. நம் மீது வைத்த அன்பின் நிமித்தமாக தானே இரத்தத்தை சிந்தினார். ஆராதனை என்பது அன்பின் வெளிப்பாடு. நாம் அவர் மீது வைத்திருக்கிற அன்பின் வெளிப்பாடு தான் ஆராதனை. கர்த்தருடைய வார்த்தையை தியானிப்பது அவர் மேல் வைத்திருக்கிற அன்பின் வெளிப்பாடு. ஜெபம், ஆண்டவரோடு கூட பேசுகிற காரியம், நான் அவர் மீது வைத்திருக்கிற அன்பின் வெளிப்பாடு. கொடுக்கிறேன் ஆண்டவருக்காக, நான் அவர் மீது வைத்திருக்கிற அன்பின் ஒரு வெளிப்பாடு. நான் ஊழியம் செய்கிறேன், நான் அவர் மீது வைத்திருக்கிற ஒரு அன்பின் வெளிப்பாடு. இது எல்லாமே அன்பிலே நான் அவர் மீது வைத்திருக்கிற அன்பிற்கான ஒரு வெளிப்பாடு. எல்லாவற்றுக்கும் மேலாக அவரை போல் இந்த உலகத்திலே சாட்சியாய் நான் வாழும் பொழுது இதுவே மிகப்பெரிய அன்பாய் இருக்கிறது. அவர் கற்பனைகளை நான் கை கொண்டு வாழும்போது நான் அவரை நேசிப்பது உறுதியாக மாறுகிறது. அவருடைய கற்பனைகள், அவர் சொல்லிக் கொடுத்த காரியங்கள், அவருடைய சத்தியங்களை நான் ஏற்று வாழும் பொழுது நான் என்ன செய்கிறேன்? இயேசுவே இந்த உலகத்திலே பிரதிபலிக்கிறேன். அந்த அன்பு என் இருதயத்திலே ஊற்றப்பட்டிருக்கிறது. அதனால் தான் சொல்லுகிறார், இவை எல்லாவற்றிலேயும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றும் ஜெயம் கொள்ளுவர்களாய் இருக்கிறோம். இப்போது என்னுடைய பிரசங்கத்தின் தலைப்பை கொண்டு வந்து நான் முடிக்க விரும்புகிறேன். அன்பு கூறுகிறவராலே நான் முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவனாய் மாறுகிறேன். எல்லாம் சொல்ல, அன்பு கூறுகிறவராலே. எல்லாம் சொல்ல, அன்பு கூறுகிறவராலே முற்றிலுமாக நான் ஜெயம் கொள்ளுகிறவராய் மாறுகிறேன். முற்றிலுமான ஜெயம் எனக்கு எங்கிருந்து வருகிறது? அன்பு கூறுகிறவராலே. அவர் எப்படி ஜெயம் எடுத்தார்? அவர் ஆண்டவரையும் என்னையும் பிரித்த பாவத்தை அவர் ஜெயித்தார். அந்த பாவத்தை நிமித்தமாக என் வாழ்க்கையில வந்த சாபத்தை அவர் சிலுவையிலே ஜெயித்தார். அந்த சாபத்து நிமித்தமாக எனக்கு மரணம் வந்தது, அந்த மரணத்தை அவர் ஜெயித்தார். இதற்கெல்லாம் காரணமாயிருந்த சாத்தானை அவர் சிலுவையிலே ஜெயித்தார். அவர் ஜெயவீரனாக இருக்கிறார். எல்லாவற்றையும் ஜெயித்த ஜெயவீரனாகிய ஆண்டவரை நான் ஆராதித்துக் கொண்டிருக்கிறேன். இதனால் தான் நான் சொல்லுகிறேன், முற்றிலும் நான் ஜெயம் கொள்ளவனாக இருக்க முடியும். ஏனென்றால் நான் ஆராதிக்கிற ஆண்டவர் ஜெயிக்கிற ஆண்டவராயிருக்கிறார், ஜெயித்த ஆண்டவராயிருக்கிறார். இன்றைக்கு அநேகர் தோல்வியிலே வாழ்கிறோம், தோல்வியான சிந்தையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அநேக நேரங்களில் தோல்வியான சிந்தை நமக்கு இருக்கிறது, தோல்வியான சூழ்நிலைகளை பார்க்கிறோம். நான் சொல்லுகிறேன், எல்லாவற்றுக்கும் மேலாக எப்பொழுதும் பார்க்கக்கூடிய ஒருவர் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மட்டுமே. நேற்று ஒருவரை பார்க்கிறோம், அவர் இன்றைக்கு விழுந்து விடலாம். அன்றைக்கு பார்த்தோம் நன்றாக இருந்தார், இன்றைக்கு விழுந்து விட்டார். நாம் அவரை பார்க்க வேண்டியதில்லை. நாம் பார்க்க வேண்டியதெல்லாம் தேவனை நாம் பார்ப்போம். ஓடிக்கொண்டே இருக்க முடியும், ஓடிக்கொண்டே இருக்க முடியும். என்னுடைய வெற்றி தொடர்ந்து கொண்டே இருக்கும். யாரை பார்க்கும்போது? இயேசு கிறிஸ்துவை பார்க்கும் பொழுது. When we look at Jesus, our journey of victory will continue. நம்முடைய வெற்றியினுடைய பயணம் தொடர்ந்து கொண்டே இருக்கும். பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறார், அவரையே முன்வைத்து நான் ஓடுகிறேன்.
ஒன்று செய்கிறேன், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நோக்கி கிறிஸ்து இயேசுவின் பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக இலக்கை நோக்கி ஓடுகிறேன். எனக்கு முன்பாக இலக்கு வைக்கப்பட்டிருக்கிறது, அந்த இலக்கை பார்த்து ஓடுகிறேன். அது என்ன? எனக்கு தேவன் வைத்திருக்கிறதான பரம அழைப்பின் பந்தய பொருள். எனக்கு ஒரு பந்தய பொருள், என் கண்கள் எல்லாம் அதன் மீது தான் இருக்க வேண்டும். ஒரு ஓட்டப்பந்தய வீரனுடைய எண்ணத்திலே என்ன எதற்காக அவன் ஓடுகிறான்? 10-11 ஓடுவதல்ல. அவனுடைய நோக்கம் என்ன? நான் பந்தய பொருளை பெற்றுக்கொள்ள வேண்டும், நான் கப்பை பெற வேண்டும், நான் மெடலை பெற வேண்டும். அதுதான் உள்ளத்தில் இருக்கிற எண்ணம். அதனால தான் அவன் ஓடுகிறான். இன்றைக்கு நாமும் கூட நாம் வெற்றியாய் ஜெயிப்பதற்கு, ஜெயத்தோடு வாழ்வதற்கு நமக்காக வெற்றி சிறந்த கர்த்தரை முன் வைத்து நமக்கு முன் வைக்கப்பட்டிருக்கிற பரம அழைப்பின் பந்தய பொருளையே பார்த்து ஓடும் பொழுது எதை குறித்து நாம் சோர்ந்து போகிறதே இல்லை. இன்றைக்கு வருகிற சூழ்நிலைகளும் உபத்திரவங்களையும் வியாகுலங்களையும் பார்த்து விழுந்து போயிருக்கிற, சோர்ந்து போயிருக்கிற சகோதரா சகோதரி, நமக்கு முன்பாக தேவன் வைத்த அந்த பவுல் அப்போஸ்தலனை நாம் பார்ப்போம். பவுல் அப்போஸ்தலனுடைய வாழ்க்கையை நாம் பார்ப்போம். அவர் எவ்விதமாக சொல்லுகிறார் பாருங்கள். எத்தனை விதமான அடிகள், எத்தனை விதமான காவல்கள், எத்தனை நிர்வாணங்கள், உபத்திரவங்கள், நாசமோசங்கள், கூடவே ஊழியக்காரர்களாக இருந்து அவரை ஏமாற்றினவர்கள் கள்ள சகோதரர்களால் வந்த மோசம் என்று சொல்லுகிறார். அவர்களை கள்ள சகோதரர்கள் என்று சொல்கிறார். எத்தனை வேதனை பாருங்கள். கூட இருந்தவர்களே அவரை தவறாய் புரிந்து கொண்டார்கள். எத்தனை வேதனை பாருங்கள். ஆனாலும் சொல்லுகிறார், எனக்கு ஒன்று தெரியும், இது எல்லாம் என்னை விட்டு ஒரு நாள் கைவிட்டு விடும், ஒரு நாள் என்னை விட்டு போய்விடும். ஆனால் என்றைக்குமே என்னை கைவிடாத ஒருவர் உண்டு, எனக்காக தன்னையே சிலுவையிலே ஒப்பு கொடுத்தான். அதனால் தான் நான் ஓடுகிறேன், அதனால் தான் இன்றைக்கு ஓடிக்கொண்டிருக்கிறேன், அதனால் தான் நான் இந்த ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறேன், அதனால் தான் இப்படிப்பட்ட போராட்டங்கள் நடுவிலும் நான் ஜெயத்தை நோக்கி போய்கொண்டே இருக்கிறேன் என்று பவுல் அப்போஸ்தலன் சொல்றாரு. எதற்காக? அவர் என் கிட்ட காட்டின அன்பு. அன்பை நினைவு கூர்ந்தால் போதும், நான் தொடர்ந்து என் பயணத்தை மேற்கொள்ள முடியும். நீங்கள் யாருடைய அன்பை நினைக்கிறீர்கள்? உலகத்தின் அன்பை பாருங்கள். நேசிச்சுட்டு கல்யாணம் பண்றாங்களா, கல்யாணம் பண்ணிட்டு நேசிக்கிறாங்களா கான்செப்டை விட்டுடுவோம். எங்க போனாலும் எப்படி இருந்தாலும் நேசத்துல தொய்வு வருது. மனுஷனுடைய அன்புல தொய்வு வருது. மனுஷனுடைய அன்புல ஏமாற்றம் இருக்குது. மனுஷனுடைய அன்புல ஒரு ஏமாற்றம், ஒரு வஞ்சகம் இருக்கு, சூழ்ச்சி இருக்கு. ஆனா ஒன்று மட்டும் சொல்ற, ஒரு அன்பை நீங்க முழுக்க முழுக்க எந்த சூழ்நிலையிலும் ஒருத்தரை எப்பவும் நம்ப முடியும்னா அது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராகவே இருக்கிறார். நேற்றும் இன்றும் என்றைக்குமே அப்படிதான். நேற்று ஆண்டவர் இப்படி இருந்தார், இன்னைக்கு இப்படி இருக்கிறார் என்ற கான்செப்டே கிடையவே கிடையாது. அவர் என்னைக்கும் அவருதான். நம்மளுடைய மாற்றங்களால தான் நம்ம அவரை அப்படி பார்க்கிறோம். அவர் அப்படி இல்லைங்க. அதனாலதான் சங்கீதர் சொல்றாரு, பவுல் அப்போஸ்தலர், முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாலே முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவனாய் இருக்கிறேன். அல்லேலூயா. முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறேன். ஒரு மொழிபெயர்ப்பு சொல்லுகிறது, ஐ கெட் விக்டரி ஆஃப்டர் விக்டரி. வெற்றிக்கு மேல் வெற்றி பெறுகிறேன். எல்லா பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, வெற்றிக்கு மேல் வெற்றி பெறுகிறேன். இந்த உலகத்துல வெற்றிக்கு மேல் வெற்றி பெறுகிறேன். அல்லேலூயா. இதெல்லாம் என்ன? என் ஓட்டத்தை நிறுத்தாது, இதெல்லாம் என் பயணத்தை நிறுத்தாது, இதெல்லாம் முன்னேற்றத்தை நிறுத்தாது, இதெல்லாம் ஆவிக்குரிய வாழ்க்கை நிறுத்தாது. இன்னும் ஓடிக்கொண்டே இருப்பேன், இன்னும் அதிகமாக ஓடுவேன். இவருடைய வாழ்க்கை அதிக உபத்திரம் வந்து இன்னும் அதிகமான ஊழியத்தை அவர் செய்தார். அவமானம் வந்தபோது இன்னும் அதிகமான ஊழியத்தை செய்தார். நாசமோசம் வந்தபோது இன்னும் அதிகமான ஊழியத்தை செய்தார். அவர் அதையெல்லாம் ஒரு சவாலாக எடுத்துக்கொண்டு ஓடிக்கொண்டே இருந்தார். வெற்றியோடு கூட தன்னுடைய ஓட்டத்தை அவர் முடித்தார். ஒரு மனுஷன் எப்படி ஆரம்பிக்கிறான் என்பது அல்ல முக்கியம், அவன் எப்படி முடிக்கிறான் என்பதுதான் முக்கியம். ஆனால் முடிவு என்பது மிகவும் முக்கியமான ஒண்ணு. பவுல் அப்போஸ்தலர் வாழ்க்கையில முடிவு ரொம்ப விசேஷமா இருந்துச்சு. சொல்றாரு, நல்ல போராட்டத்தை போராடின, விசுவாசத்தை காத்துக்கொண்ட ஓட்டத்தை முடித்தேன். I finished my course, I finished my race. என்னோட ஓட்டத்தை நான் முடிச்சேன். எல்லாம் சொல்லுங்க, ஓட்டத்தை முடிக்கக்கூடிய கிருபையை கர்த்தர் நமக்கு தருவாராக. அல்லேலூயா. விசுவாசத்தை துவக்குனவர் அவர்தான் விசுவாசத்தை முடிக்கவும் வல்லவராக இருக்கிறாரு. அப்படி இருக்கும்போது நான் அவரை பார்த்தே நான் ஓடுவதற்கு என்னை ஒப்பு கொடுக்கிறேன். எட்டாம் அதிகாரத்துல 31ஆம் வசனத்துல சொல்லுகிறாரு,
அவர் எனக்கு செஞ்ச காரியம் என்ன தெரியுமா? ஏன் அந்த அன்பை விட்டு அவரை பிரிக்க முடியல? எவ்வளவு தியானிச்சோம். திரும்ப அதே அன்புக்கு நான் வரேன், இதே பகுதியில் வரேன். நீங்க வீட்டில் போய் வாசிங்க, உங்களுக்கு ரொம்ப உபயோகமா பிரயோஜனமா இருக்கும். இதை கொஞ்சம் வியாக்கியானமா நம்ம பேசி திருவிருந்துக்கு நேராக போயிடலாம். ஏன் இவரால அந்த இயேசு கிறிஸ்துவின் அன்பை விட்டு வெளியே வர முடியல? இயேசு கிறிஸ்துவின் அன்பை விட்டு இவரால ஏன் போக முடியல? அவருடைய அன்பு ஏன் இவரை கட்டி போட்டுடுச்சு? இவரை இங்க அங்க நகர முடியாம கட்டி போட்டுடுச்சு. சிறைச்சாலைக்கும் போறாரு, ஆயத்தமா இருக்கிறாரு, அடி வாங்குறாரு, எல்லாமே பண்றாரு. எதுக்கு? ஆண்டவர் என்ன செஞ்சுட்டாரு இந்த வாழ்க்கையில? இல்ல நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் என்ன செஞ்சிருக்காரு தெரியுமா? ரோமர் 8ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, தேவன் நம்முடைய பட்சத்தில் இருந்தால், முதல்ல ஆண்டவருடைய அன்பு என்பது நம்ம பட்சத்தில் அவர் இருக்கிறார் என்பதுதான் நமக்கெல்லாம் ஆறுதல் கொடுக்கிற மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதமான வாக்குத்தத்தமாக இருக்கு. கர்த்தரின் பட்சத்தில் இருந்தால் விரோதமாக இருப்பது. இந்த உலகத்தில் எது விரோதமானது என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்? பிசாசு, உலகம், மாம்சம். இதுதான் ஒரு கர்த்தருடைய பிள்ளைக்கு விரோதம். இது எல்லாம் விரோதங்க. ஆண்டவருடைய பிள்ளைகளா நம்ம வாழும்போது உலகம் நம்மை பகைக்கும். ஆண்டவருடைய பிள்ளைகளா நம்ம வாழும் பொழுது மாம்சம் சும்மா இருக்கிறது இல்லை, அது ஆவிக்கு விரோதமாக போராடும். ஆண்டவருடைய பிள்ளைகளா நம்ம இருக்கும் பொழுது சாத்தான் சும்மா இருப்பதில்லை, அவன் நமக்கு தொடர்ந்து இடங்களை கொண்டு வந்து கொண்டே இருப்பான். ஆனால் ஆண்டவர் சொல்ற, நான் பட்சத்தில் இருந்தால் எதுவும் உனக்கு முன்பாக நிற்கவே நிற்காது, எந்த எதிரான சூழ்நிலையும் உனக்கு முன்பாக நிற்கவே நிற்காது. கர்த்தரின் பட்சத்தில் இருந்தால் யார் எனக்கு எதிராக நிற்க முடியும்? எந்த சூழ்நிலை எனக்கு எதிராக நிற்க முடியும்? எது எனக்கு எதிராக நிற்க முடியும்? உயர்வோ தாழ்வோ, வேறெந்த சிருஷ்டியோ, மரணமோ ஜீவனோ, தேவதூதர்களோ, பார்க்கின்ற காரியங்கள், பார்க்காத காரியங்கள், மறைவில் இருக்கிற காரியங்கள், ஒளியில் இருக்கிற காரியங்கள், அந்தரங்கத்தில் இருக்கிற இருளான காரியங்கள், எதுவுமே என்ன பிரிக்காது. ஏன் தெரியுமா பிரிக்காது? அவர் என்னால வச்ச அன்பு கொஞ்சமான அன்பு அல்ல, அது மிகவும் ஆழமான அன்பு. அதுக்கு தான் பவுல் சொல்றாரு, அன்பிற்கு அகலம், ஆழம், நீளம், உயரம் என்னதென்று அறிந்து கொள்ள வல்லவர்களா நம்ம மாறணும். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, இந்த அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்களா மாறணும். எல்லாம் சொல்லுங்களேன், என்னவா மாறணுமா? அன்பை அறிந்து கொள்ள வல்லவங்களா மாறணுமா? ஆண்டவருடைய அன்பை அறிந்து கொள்ளணும். ரொம்ப ஆண்டவருடைய அன்பை ஆழத்தை அறிந்து கொள்றவங்களா இல்லை, அதுதான் பிரச்சனையே. ஆண்டவருடைய அன்பு மட்டும் நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா எல்லாமே நம்மளுடைய வாழ்க்கையில ஈஸியா போயிடும். பாருங்க, எபேசியர் 3ஆம் அதிகாரம், இந்த ரெஃபரன்ஸ்க்காக அதை சொல்ற 18ஆம் வசனம், சகல பரிசுத்தவான்களோடும் கூட கிறிஸ்துவனுடைய அன்பின் அகலம், நீளம், ஆழம், உயரமும் இன்னதென்று உணர்ந்து அறிவிக்கெட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்களாகவும். அல்லேலூயா. இந்த அன்பு அறிவுக்கு எட்டவே எட்டாது, பியாண்ட் அவர் அண்டர்ஸ்டாண்டிங். சின்னதா யோசித்தோம்னா, இவர் ஏன் நமக்காக ரத்தம் சிந்தணும் அப்படின்னா, ரொம்ப என்ன அப்படின்னா, இவருக்கு நான் பாவம் தானே செஞ்சேன், அக்கிரமம் தானே செஞ்சேன், ஏன் இவர் எனக்காக மரிக்கணும்? அது கூட வச்ச அன்பு, அன்பினுடைய அகலம், ஆழம், நீளம், உயரம், இதெல்லாம் நான் உணர்ந்து கொள்ளணும்னா, அந்த அன்பினுடைய ஆழத்தை அறியணும்னா வல்லவனா மாறணும். தினமும் அதை தியானிக்கணும். அந்த அன்பையே தியானிக்க 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 வாழ்க்கையில மாற்றங்கள் வரும். எதையும் தியானிக்காதீங்க, இயேசுவோட அன்பை தியானிக்க 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 சகிக்கிற தன்மை வந்துடும், பொறுமை தன்மை வந்துடும், சிலுவையை சுமக்கிற தன்மை வந்துடும், நேசிக்கிற தன்மை வந்துடும். அந்த அன்பை தியானிக்க தியானிக்க தியானிக்க. அதுக்குதான் அவர் சொல்றாரு, எனக்கு முதல்ல எவ்வளவு செஞ்சுக்கிறாரு. இந்த 8ஆம் அதிகாரத்துல எனக்கு செஞ்ச விஷயம் என்னன்னா, கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார், எனக்கு விரோதமாக இருப்பவங்க. முதல்ல ஆண்டவர் என் பட்சத்தில் இருக்கிறவங்களா சொல்லுங்க. இந்த அன்பினுடைய காரியம், பட்சத்தில் அவர் இருக்கிறார். பக்கத்துல பார்த்து சொல்லுங்களேன், மா சொல்லுமா, நல்லா பட்சத்தில் இருக்கிறார். ஆமென். கர்த்தரின் பட்சத்தில் இருக்கிறார் என்பதை நான் அறிவேன். ஐ நோ God is on my side சொல்றாரு தாவீது. சொல்றாரு, கர்த்தரின் பட்சத்தில் இருக்கிறார் என்பது அறிவேன். மனுஷால் இருக்கிறாங்களோ இல்லையோ, கர்த்தரின் பட்சத்தில் இருக்கிறாரு. முதல் ஆசீர்வாதம். 2வது 32ஆம் வசனம், நம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல், ரோமர் 8:32,
அவரோடு கூட எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி? அல்லேலூயா. ரெண்டாவது என்ன தெரியுமா? எனக்காக அவரையே கொடுத்துட்டாரு. அதுக்கு மேல அவர் கொடுக்க வேண்டியது என்ன இருக்கிறது? அவரையே கொடுத்துட்டா மற்ற எல்லாத்தையும் அவர் கொடுத்தார். எத்தனை பேருக்கு அந்த விசுவாசம் இருக்குது? எத்தனை பேருக்கு அந்த விசுவாசம் இருக்கிறவங்க கிட்ட கரங்களை உயர்த்தி அல்லேலூயா. அவரையே கொடுத்துட்டாருங்க. அதுக்கப்புறம் அதுக்கு மேல கொடுக்கறதுக்குன்னு என்ன இருக்குது? எது கேட்டாலும் கொடுப்பாரு. என்னையே கொடுத்துட்ட மகனே, என்னையே கொடுத்துட்டேன், இதுக்கு மேல நீ எது கேட்டாலும் கொடுக்க பெற்றுக்கொள்ளலாம். நீ முதல்ல உனக்கு ஒரு பாதுகாப்பை கொடுக்குற, ரெண்டாவது ஒரு ப்ரொவிஷனை உனக்கு கொடுக்குற. ஒவ்வொரு நாளும் யோசிக்கணும், ஆண்டவரே நீங்களே உங்களையே கொடுத்துட்டீங்க சிலுவையிலன்னா நான் கேட்கிற எதையும் நீங்க கொடுக்க வல்லவரா இருக்கிறீங்க. சித்தத்தின்படி எதை கேட்டாலும் கொடுக்க நீங்க வல்லவரா இருக்கிறீங்க. சுகம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. சுகத்தை அவர் கொடுப்பார், பலனை அவர் கொடுப்பார், சமாதானத்தை அவர் கொடுப்பார், மேன்மையை கொடுப்பார், உயர்வை கொடுப்பார், ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை கொடுப்பார், ஆண்டவருடைய சமாதானத்தால் என்னை நிரப்புவார், எல்லாவற்றையும் அவர் எனக்கு கொடுப்பார். மூன்றாவது 33ஆம் வசனம், அவரே என்னை நீதிமான் ஆக்குகிறவர். எல்லாம் சொல்லுங்க, அவரே என்னை நீதிமான் ஆக்குகிறவர். பிரிவிலேஜ். ஆண்டவர் நமக்கு ஒரு நல்ல ஸ்லாக்கியம் என்னன்னா, அவரே நம்மை நீதிமானாக மாற்றுகிறார். தேவன் தெரிந்து கொள்ள மேல் குற்றம் சாட்டுகிறவன் யார்? பிசாசு நேரத்தில் நம்மளை குற்றம் சாட்டுவான். கவனிங்கம்மா, என்ன குற்றம் சாட்டுவான்? நீ எப்படி, நீ அப்படி, நீ அந்த காரியம் இந்த காரியம். அவன் பிசாசுடைய வேலை என்னன்னா, இரவும் பகலும் தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமா குற்றம் சாட்டுவான், சகோதரர்களுக்கு விரோதமா குற்றம் சாட்டுவான். வெளிப்படுத்தல அதுதான் சொல்லி இருக்கிறது. 12 அதிகாரத்துல 10 வசனம் நினைக்கிறேன், சரியா இருந்தா பாருங்க, படிங்க. இரவும் பகலும் குற்றம் சாட்டுகிறதாலதான் அவன் வேலை. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நான் தெரிந்து கொண்ட உன் மேல குற்றம் சாட்டுகிறவன் யார்? தேவனே அவர்களை நீதிமான்களாக்குகிறவர். எல்லாரும் கரத்தை தட்டி சொல்லுங்க, தேவனே என்ன நீதிமானா மாத்துறவரு. எல்லாம் பக்கத்துல கையை குலுக்கி சொல்ல, என்ன ஒரு ஸ்லாகியம் பாருங்க. தேவனே என்ன நீதிமான் ஆகிட்டாரு. பிசாசே நீ என்னை குற்றப்படுத்தவே முடியாது. நாலாவது அவர் கொடுக்கிறதான ப்ரிவிலேஜ் பாருங்க. கிறிஸ்துவே மரித்தவர். எல்லாம் சொன்ன, கிறிஸ்துவே மரித்தவர். அவர் மரித்ததுனால எனக்கு என்ன கிடைத்தது? ரட்சிப்பு வந்தது. அவர் எழுந்திருக்கிறார். எழுந்திருக்கிறதுனால என்ன வந்தது? ஜெயம் வந்தது. அவருடைய தேவனுடைய வலது பாரிசத்தில் இருக்கிறார். அவருடைய இப்பொழுதுனால என்ன எனக்கு கிடைக்கிறது? எப்பொழுதும் எனக்காக பரிந்து பேசிக்கொண்டே இருக்கிறார். என் ஆண்டவர் செய்கிற வேலையெல்லாம் பாருங்க. உங்களுக்காக எனக்காக என்ன வேலையெல்லாம் செய்யறாரு என்ன தெரியுமா? அவர் எனக்காக மரிச்சாரு, எனக்காக உயிர்ச்சாரு, எனக்காக கடவுளுடைய வலது பாரிசத்தில் இருக்கிறாரு. இப்போவும் எனக்காக பரிந்து பேசுறாரு. கையை நல்லா பலமா தட்டி, இதெல்லாம் எனக்காக செய்திருக்கிறார். இதனாலதான் சொல்றாரு இந்த பவுல், அன்பை உணர்ந்த உடனே இந்த அன்பை விட்டு எப்படிங்க எனக்கு பிரிக்க முடியும்? இவ்வளெல்லாம் எனக்கு செஞ்ச தேவனை விட்டு என்னை எதுங்க பிரிக்க முடியும்? இந்த கஷ்டம், இந்த நஷ்டம், இந்த போராட்டம், இந்த வியாதி, இந்த உபத்திரவம், பணம் இல்லாத சூழ்நிலை, அவமானங்கள், நிந்தைகள், எங்க இதோட கம்பேர் பண்ண ஆண்டவருடைய அன்போட கம்பேர் பண்ண அது ஒண்ணுமே இல்லைங்க. நான் தொடர்ந்து ஓடுவேங்க, தொடர்ந்து ஓடுவேங்க. காலையில எழுந்து 2 கரங்களை உயர்த்தி, அப்பா உங்களுடைய சிலுவையில நீ காண்பித்த அன்பை நான் நினைச்சு பாக்குறாண்டவரே, அந்த அன்புக்காக உங்க ஸ்தோத்திரம்ப்பா. பாடு மரணம் வரப்போகுது. வர நாட்கள்ல லெந்து நாட்கள் சொல்றாங்க இல்லையா, கர்த்தருடைய பாடு மரணம். அன்றைக்கு மட்டும் சிலுவை சுமந்த உருவம் அப்படின்னு பாட்டு பாடுறோம். அன்னைக்குதான் அந்த சிலுவை பாட்டு வரும். அன்னைக்குதான் பாரின் கெத்செமனே வரும், ஏறுகின்றார் தள்ளாடி வரும். என்ன சொல்றீங்க? அன்னைக்குதான் எல்லா பாட்டும் வரும். இயேசுவை சிலுவையில் அறைந்த பாட்டெல்லாம் அன்னைக்குதான் துக்கமா வரும். லெந்து நாளுக்கான பாடல். லெந்து நாளுக்காக மட்டும் ஆண்டவருடைய தியானத்துக்கு பாடுகளை தியானிக்கிறது இல்லை. ஒவ்வொரு நாளும் எழுந்து சொல்லணும், உங்களுடைய மரணத்தினால தான் நான் உயிரோடு இருக்கிறேன், உங்க மரணத்தினால தான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், சிலுவையில சிந்தின ரத்தத்தினால தான் நான் கழுவப்பட்டிருக்கிறேன், சிலுவையில சிந்தின ரத்தத்தினால தான் நான் பாதுகாக்கப்பட்டிருக்கிறேன், சிலுவையில சிந்தின ரத்தத்தினால தான் எனக்கு எல்லாம் மீட்பும் கிடைச்சிருக்கிறது. என்ன நீங்க தெரிந்து கொண்டீங்க, என்ன உடைய பிள்ளையா மாத்தினீங்க, என்னை இருளான ராஜ்யத்திலிருந்து ஒளியோட ராஜ்யத்துக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணீங்க. இவ்வளெல்லாம் எனக்கு செஞ்சிருக்கிறீங்க. ஒவ்வொரு நாளும் காலையில் எழுந்து 2 கரத்தை அப்படி முழங்கால நின்று கரத்தை உயர்த்தி, ஆண்டவரே அந்த அன்பை விட்டு நான் விலகி போகவே மாட்டேன் ஆண்டவரே நிச்சயிக்க போது கர்த்தர் சொல்றாரு, இவர்களை கொண்டு நான் பெரிய காரியங்கள், இவர்கள் தான் எனக்கு வேண்டும். அல்லேலூயா.
ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. நீங்கள் எவ்வளவு நேசித்தீர்கள் என்பது அங்கே பொருட்டே அல்ல. நம்மளால அவர் மாதிரி நம்மளை நம்ம அவரை நேசிக்க முடியாது. ஆனா அவர் நம்மளை நேசிச்ச அளவுக்கு நம்ம துளி அளவு நேசிக்க முடியாது. துளி அளவு நேசிக்கிற அன்புல கூட நம்ம சொல்லணும், அந்த அன்பை விட்டு யாருமே பிரிக்க முடியும். முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவராக இருக்கும். என்னில அன்பு கூர்ந்தது, நான் அன்பை நினைச்சு பார்க்கும் பொழுது எல்லாவற்றையும் என்னால் ஜெயிக்க முடியும். எல்லாவற்றையும் ஜெயிக்க முடியும். அவர் ஜெயித்தது போல என்னாலும் ஜெயிக்க முடியும். என்னிடத்தில் அன்பு கூர்ந்ததினால எனக்கு ஜெயத்தை கொடுத்தது போல நானும் இந்த உலகத்திலே ஜெயமாய் வாழ முடியும். 1 கொரிந்தியர் 2 அதிகாரம் 2 கொரிந்தியர் 2 அதிகாரம் 14 வசனம் வாசிங்க. கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி எங்களை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். எல்லா கையை நல்லா தட்டி எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணுகிறவர். எல்லாம் சொல்லி எப்பொழுதும் சொல்லுங்க, நல்ல வாயை திறந்து சொல்லணும். எல்லாரும் மீண்டுமா அந்த வசனத்தை வாசித்து நம்ம எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ண போறோம். எல்லாரும் அந்த வசனத்தை எடுத்துக்கோங்க. 2 கொரிந்தியர் 2 அதிகாரம் எத்தனை வசனம்? 14. எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? அல்லேலூயா. எல்லா இடங்களிலும் wherever I go, அங்க உபத்திரம் வந்தா கூட ஆண்டவர் அங்க எனக்கு வெற்றி சிறக்க பண்ணுவோம். பவுல் அப்போஸ்தலனுக்கு உபத்திரம் வந்து அவரை எடுத்து போய் ஜெயில போட்டாங்க. அவர் சொல்றாரு, இதுல என்னை போட்டதுனால ஆண்டவருடைய நாமம் பிரஸ்தாபம் ஆகும்படி தான் நான் ஜெயில போடப்பட்டேங்கிறார். பாருங்க எப்படி அந்த விஷயத்தை எவ்வளவு ஒரு விசுவாசமா எதிர்கொள்றாரு பாருங்க. சிறைச்சாலையில போட்டு அங்க போய் எழுத ஆரம்பிக்கிறாரு. அப்படி வந்ததுதான் நமக்கு கிடைத்திருக்கிறதான சிறை நிருபங்கள் சொல்றதான நிருபங்கள். சிறைச்சாலையில் எழுதின நிருபங்கள், எபேசியரு, கொலேசியரு, பிலிப்பியர், இதெல்லாம் சிறைச்சாலையில் எழுதின நிருபங்கள் பாருங்க. இதெல்லாம் அவர் எழுதினார். எங்க எழுதினார்னா ஜெயில உட்கார்ந்து எழுதுறாரு. அவர் ஜெயில இருந்தாரு, ஆனா அவருக்குள்ள தேவனுடைய பரிசுத்த ஆவியானவர் இருந்தார். அங்கிருந்து அனுபவமான வெளிப்பாடுகள்லாம் கிடைச்சிருப்பாரு. நீங்க எங்க இருக்கிறீங்கன்னு முக்கியம் இல்லை, நீங்க தேவனோடு கூட இருந்தீங்கன்னா ஜெயமுள்ளவங்களா இருப்பீங்க. சிஸ்டர் சோகமா இருக்கிறீங்க, நீங்க ஆண்டவரோடு இருந்தீங்கன்னா ஜெயமா இருப்பீங்க. அல்லேலூயா சொல்லுங்க. பக்கத்துல உங்களை கையை குலுக்கி நீங்க ஆண்டவரோடு இருந்தா ஜெயமா இருப்பீங்க. சொல்றாரு எல்லா இடங்களிலும். சொல்லுங்க, எல்லா இடங்களிலும். அப்படிதானே இருக்குது தமிழ், அப்படிதானே இருக்குது. என்ன இருக்குது? எல்லா இடங்களிலும். திருப்பி வாசிங்க. எப்பொழுதும் எல்லா இடங்களிலும். எல்லாம் சொல்லி எப்பொழுதும் எல்லா இடங்களிலும். ஆல்வேஸ் எவ்ரிவேர். அல்லேலூயா. ஜெயம் எப்பொழுதும் எல்லா இடங்களும். ஆல்வேஸ் எவ்ரிவேர். அல்லேலூயா. ரொம்ப அழகா ஒரு இங்கிலீஷ் வார்த்தை சொல்லி படிக்கிறப்பாங்க. But thanks be to God who always leads us in triumphal procession in Christ, and through us spread everywhere the fragrance of the knowledge of Him. Triumphal procession இங்கிலீஷ்ல சொல்லியிருக்கிறது வெற்றி பவனி. எல்லாம் சொல்லி வெற்றி பவனி செல்வே. ஃபாதர் பாடுறாரு, அது எடுத்து பிடிச்சிட்டா இருக்கிறது. இங்க என்ன சொல்ல, வெற்றி சிறக்க பண்றாருன்னு இருக்குது. ஆனா இங்கிலீஷ்ல வெற்றி பவனிக்குள் என்னை நடத்துகிறார். எல்லாம் கையை கட்டி ஆண்டவர் வெற்றி பவனிக்குள்ளே என்னை நடத்துகிறார். எப்பொழுதும் என்ன பண்றாரா? வெற்றி சிறக்க பண்றாரு. நீங்க ஒவ்வொருத்தரை பார்த்து கேளுங்க, நீங்க எப்போதும் வெற்றி சிறக்கிறவரா கர்த்தர் உங்களை மாற்றணும்னு சொல்லி விரும்புறாரு. எல்லாரும் பக்கத்துல உங்களை பார்த்து சொல்லுங்க, எப்பொழுதும் நீங்க வெற்றியா இருக்கணும்னு சொல்லி ஆண்டவர் விரும்புறாரு. சொல்லுங்க, எப்பொழுதும் எல்லா இடங்களிலும் வெற்றியா இருக்கணும்னு சொல்லி ஆண்டவர் விரும்புறாரு. வெற்றியா வாழுங்க, வாழ்த்துங்களா, வெற்றியா இருங்க. வெற்றியா இருங்க, ஜெயமா இருங்க, சுகமா இருங்க, வெற்றி மேல வெற்றி பெறுங்க. நாம் ஆராதிக்கிற ஆண்டவர் ஜெயத்தின் ஆண்டு. வெளியே இருக்கிறவங்களாம் சொல்லம்பா, ஏன்பா வசனம் தான் சொல்றேன், இது சொன்னா உனக்கு வெற்றி. வேடிக்கை பார்க்காம சொல்லு. கையை உயர்த்தி எல்லாரும் வெளியே இருக்கிறவங்களாம் கையை உயர்த்துங்க.
உள்ள இருக்கிறவங்களாம் கையை குலுக்குங்க, சொல்லுங்க, எல்லா இடங்களிலும் எப்பொழுதும் என்னை வெற்றி சிறக்க பண்ணுகிற என் வெற்றி வேந்தன் இயேசு இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறார். அவர் எப்பொழுதும் என்னை எல்லா இடங்களிலும் வெற்றி சிறக்க பண்ணுக. ஏனென்றால் அவருடைய அன்பு என்னை வெற்றி சிறக்க பண்ணுகிறது. அவருடைய அன்பிலிருந்து தான் எனக்கு வெற்றி வருகிறது. 1 Corinthians 15:57 சொல்லுகிறது, அந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். எல்லாம் சொல்லுங்க, ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். சொல்லுங்க, ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே எனக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். எல்லாம் கையை உயர்த்தி சொல்லுங்க, எனக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம், ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. நான் ஒரு ஆடு இல்ல, நீங்க யாரோட ஆடு? யார் உங்கள் மேய்ப்பன்? உங்கள் மேய்ப்பன் யார்? அப்படிதான் நீங்க சொல்றீங்களா? உங்கள் மேய்ப்பன் அவரா? யோவான் 10:27 ஒரு அற்புதமான வேத வசனம். எல்லாரும் செபித்து நான் என் ஆடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது, அறிந்திருக்கிறேன், பின் செல்லுகிறது, நித்திய ஜீவனை கொடுக்கிறேன், அவைகள் ஒரு காலம் கெட்டு போவதில்லை, ஒருவனும் அவைகளை என் கையிலிருந்து பறித்துக் கொள்வதும் இல்லை. அவைகளை எனக்கு தந்த என் பிதா எல்லாரிலும் பெரியவராய் இருக்கிறார். அவைகளை என் பிதாவின் கையிலிருந்து பறித்துக் கொள்ள ஒருவராலும் கூடாது கூடாது கூடாது. அல்லேலூயா. நான் அவர் ஆடு, அவர் சத்தத்திற்கு செவி கொடுப்பேன். எல்லா தீர்மானமா எடுக்க போறோம். கையை உயர்த்தி சொல்லுங்க, வலது கையை. நான் அவர் ஆடு, சத்தத்துக்கு செவி கொடுப்பேன். ஆண்டவர் என்னை அறிந்திருக்கிறார், ஆண்டவருக்கு நான் பின் செல்லுவேன். அவர் எனக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறார். ஒரு காலம் நான் கெட்டு போவதில்லை, ஒருவனும் அவர் கையிலிருந்து என்னை பறிக்கவே முடியாது. ஏன் பறிக்க முடியாது? கிறிஸ்துவின் அன்பை விட்டு சொல்றாரு. வாய்ப்பறந்து சொன்ன வார்த்தை, ஒருவனும் no one can pluck you from my hand. பறிக்கிறது, தமிழ்ல பறிக்கிறதுன்னா என்ன? பறிக்கிறதுன்னா உன்னை வேகமா வேகமா பிடிக்கிட்டு போறது வேறு தானே. பறிப்பது, பறித்து கொண்டு போவதுன்னா அதான், எடுத்துக்கொண்டு போவது. சரியா? எடுத்துக்கொண்டு போவது, வாங்கி கொண்டு போவது, அதெல்லாம் ஒரு அர்த்தம் இருக்குது. பறித்து கொண்டு போவதுன்னா திடீரென்று வந்து வேகமாக கொண்டு போய் விடுவது. கர்த்தர் சொல்றாரு, இன்னைக்கு நான் உன்னை நேசிக்கிறதுனால, அன்பினால சொல்றேன், நீ என்னுடைய ஆடா இருக்கிற, எனக்கு நீ பின் சொல்லுகிறான். எனக்கு பின் சொல்லும் பொழுது ஒரு ஆணை நான் கைவிடுவேன். நீ என்னுடைய ஆடு, நான் உன்னோட மேய்ப்பன். லாபத்துக்கு மேல நான் உன்னுடைய மனவாளன், என்னுடைய மனவாட்டி. ஒரு சபைக்கோ கடவுளுக்கோ இருக்கிற உறவு ஒரு மனவாளன், ஒரு மனவாட்டி. ஒரு கணவனுக்கு மனைவிக்கு இருக்கிறதான உறவின் அடிப்படை தான் சபையினுடைய அடிப்படை. சபையானது இப்படிதான் அந்த அடிப்படையில் இயங்குதுன்னு சொல்லி எபேசியர் 5:6 வாசிக்கிறது. கடவுள் நம்முடைய மனவாளனா இருக்கிறாரு, நம்ம அந்த மனவாட்டியா இருக்கிறோம். அவர் நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் அன்பு முதல்ல அன்பு. உங்களை யார் அன்பு? முதல்ல உங்க லவ், அவருடைய லவ் அவர் ப்ரப்போஸ் பண்ணார். அல்லேலூயா. அவர் தான் நம்ம அவருடைய அன்பை நம்மகிட்ட ப்ரப்போஸ் பண்ணார். அவர் தான் அவருடைய அன்பை ப்ரப்போஸ் பண்ணார். என்ன பண்ணாருன்னா, நான் உன்னை நேசிக்கிறேன். அல்லேலூயா. முந்தி அவர் நம்மிடத்தில் அன்பு கொண்டிருக்கு. யாரும் சொல்ல முடியாது, இல்லைங்க நானும் ஆண்டவரை நேசிச்சேன், நான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டேன். இல்லை, ஆண்டவர் முதல்ல உங்களை ஏற்றுக்கொண்டதுனாலதான் அடுத்தது தான் நீங்க ஆண்டவரை ஏற்றுக்கொண்டீங்க. ஃபர்ஸ்ட் he proposed his love toward me. அவர் ஏம நோக்கி முதல் அன்பை அவர் பொழிந்தாரு. அதனால அன்பை விட்டு எதுவும் பிரிக்காதுன்னு பவுல் சொன்னது போல நீங்க சொல்லணும். சொல்ற, நான் நிச்சயத்து இருக்கிறேன். என்ன சொல்றாரு? I am persuaded, I am convinced. நான் கன்வின்ஸா சொல்றேன், கிறிஸ்துவின் அன்பை விட்டு எதுவும் என்ன பண்ணாது. நான் மேல வச்ச அன்பு எவ்வளவு விலையேறப்பட்டது எனக்கு தான் தெரியும். அது எனக்கு தான் தெரியும். ஒரு கொடிய போராட்டத்துல சிக்கி கொண்ட ஒரு மனுஷன், எல்லாராலும் காப்பாற்ற முடியாது, அவன் செத்து போவான்னு சொல்லி ஒரு ஆழ்குழியில கிடக்கிற ஒருத்தனை போய் ஒரு மனுஷன் தூக்கி எடுத்து அவனை காப்பாற்றுவான்னு சொன்னா,
அந்த மனிதன் ஒவ்வொரு நாளும் அந்த மனிதனை பார்க்கும் போதெல்லாம் சொல்ல, இவரால் தான் நான் வாழ்கிறேன், இவரால் தான் வாழ்கிறேன், இவரால் தான் வாழ்கிறேன். நாம் சொல்ல வேண்டும் ஒவ்வொரு நாளும், எல்லோரும் என்னை கைவிட்டார்கள், எல்லோரும் என்னை விலகி போனார்கள், எல்லோரும் என்னை சாபத்திலும் என்னை சபித்தார்கள், எல்லோரும் என்னை புறம்பாக தள்ளி போட்டார்கள். ஆனால் ஒருவர் வந்தார், எல்லோரும் கைவிட்டாலும் அவர் வந்து என்னை தூக்கி நிறுத்தி சொன்னார், மகனே, நீ விழுந்து போனாய், நீ உடைந்து போனாய், நீ கெட்டு போனாய், ஆனாலும் நான் உன்னை கெட்டு போகாமல் இருப்பதற்கு அந்த வானத்தை விட்டு பரலோகத்தை விட்டு உனக்காக அடிமையாக இறங்கி வந்தேன், உனக்காக நான் இறங்கி வந்தேன், உன்னை நான் தூக்கி எடுத்து என் அன்பையே உனக்கு நான் கொடுக்கிறேன் என்று அவர் சொல்லியிருக்கிறாரு. அவர் செய்த கிரயத்துக்கு முன்பாக நாம் சொல்ல வேண்டும், ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் எழுந்து கரத்தை உயர்த்தி சொல்ல வேண்டும், படுக்கைக்கு போகும்போது சொல்ல வேண்டும், வாகனத்தில் போகும்போது சொல்ல வேண்டும், ஒவ்வொரு நேரமும் சொல்ல வேண்டும், நீர் எனக்கு கொடுத்த ஜீவனுக்காக நன்றி, ஒரு அன்புக்காக ஸ்தோத்திரம், ஒரு அன்புக்காக ஸ்தோத்திரம், ஒரு அன்புக்காக ஸ்தோத்திரம். அந்த அன்பினாலே நான் முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறேன் இருக்கிறேன். எல்லாரும் எழுந்திருப்போம்.